ஏழாம் அதிகாரம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ, நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்னும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியுமட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம். அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை. கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரமனையாருக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியாயிருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடே பிடித்து கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ, இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது. அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். அப்படியே 2 ரதக் குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியனின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்துப்போனான். 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே
சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ, உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்துப்போனான். 8ஆம் அதிகாரம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சிரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களையெல்லாம் நீ எனக்கு விவரமாய்ச் சொல் என்றான். செத்துப்போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிறபோது, இதோ, அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்துச் சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வியாதியாயிருந்தான். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா ஆசகேலை நோக்கி, நீ உன் கையிலே ஒரு காணிக்கையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்கச் சொன்னான். ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று கேட்கச் சொன்னார் என்றான். எலிசா அவனை நோக்கி, நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும், ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்றான். பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போகும் மட்டும் அவரை நோக்கிக் கொண்டே அழுதான். அப்பொழுது ஆசகேல், என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியினால் அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையோடே மோதி அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்றான். அப்பொழுது ஆசகேல், இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகிய உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு எலிசா, நீ சீரியாவின் மேல் ராஜாவாவா என்பதை கர்த்தர் எனக்கு தெரிவித்தார் என்றான். இவன் எலிசாவை விட்டு புறப்பட்டு தன் ஆண்டவனிடத்தில் வந்தபோது அவன், எலிசா உனக்கு என்ன சொன்னான் என்று கேட்டதற்கு, இவன், நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று எனக்கு சொன்னான் என்று சொல்லி, மறுநாளிலே ஒரு சமுக்காளத்தை எடுத்து தண்ணீரிலே தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்தான். அதனால் அவன் செத்துப்போனான். ஆசகேல் அவனுக்கு பதிலாய் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 5ஆம் வருஷத்தில் யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவாயிருக்கையில், யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண துவக்கினான். அவன் ராஜாவாகிறபோது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து
ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். கர்த்தர், உன் குமாரருக்குள்ளே எந்நாளும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னதின்படியே அவன் நிமித்தம் அவர் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை. அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதனாலே யோராம் சகல ரதங்களோடும் கூட சாயீருக்கு புறப்பட்டு போனான். அவன் ராத்திரியில் எழுந்திருந்து தன்னை வளைந்து கொண்ட ஏதோமியரையும் ரதங்களின் தலைவரையும் முறிய அடித்தபோது ஜனங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். அப்படியே யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணினார்கள். அக்காலத்தில் தானே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். யோராமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோராம் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பதிலாக அவன் குமாரனாகிய அகசியா ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 12ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா ராஜாவானான். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து ஒரே வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஒம்ரியின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அத்தாலியாள். அவன் ஆகாபுடைய வீட்டாரின் வழியே நடந்து ஆகாபின் வீட்டாரைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். அவன் ஆகாப் வீட்டாரோடே சம்பந்தம் கலந்திருந்தான். அவன் ஆகாபின் குமாரனாகிய யோராமோடே கூட கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ண போனான். சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள். ராஜாவாகிய யோராம் தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் சீரியர் ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள யெஸ்ரயேலுக்கு போயிருந்தான். ஆகாபின் குமாரனாகிய யோராம் வியாதியாயிருந்தபடியினால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா யெஸ்ரயேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்கு போனான். 9ஆம் அதிகாரம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டிக்கொண்டு இந்த தைலக்குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாபதியே, உமக்குச் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாபதியாகிய உமக்குத்தான் என்றான். அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப் பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப் பழியையும் யேசபேலின் கையிலே வாங்கும் படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிடக் கடவாய். ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும் படிக்க நான் ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாயிராத படிக்க இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். யேசபேலை யெஸ்ரயேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும்.
அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடிப்போனான். யெகூ தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா? அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், அதை எங்களுக்குச் சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காளம் ஊதி, யெகூ ராஜாவானான் என்றார்கள். அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான். யோராமோ இஸ்ரவேலர் எல்லாரோடும் கூட கீலேயாத்திலுள்ள ராமோத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலு நிமித்தம் காவல் வைத்தான். ஆனாலும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடே பண்ணின யுத்தத்திலே சீரியர் தன்னை வெட்டின காயங்களை இஸ்ரவேலிலே ஆற்றிக்கொள்ளுகிறதற்கு ராஜாவாகிய யோராம் திரும்பி போயிருந்தான். யெகூ என்பவன், இது உங்களுக்கு சம்மதியாயிருந்தால் இஸ்ரவேலில் இதை அறிவிக்கிறதற்கு ஒருவரும் பட்டணத்திலிருந்து தப்பிப்போகும்படி விடாதிருங்கள் என்றான். அப்பொழுது யெகூ ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரவேலுக்கு நேராக போனான். யோராம் அங்கே வியாதியாய் கிடந்தான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கே வந்திருந்தான். இஸ்ரவேலில் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன் யெகூவின் கூட்டம் வருகிறதைக் கண்டு, ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான். அப்பொழுது யோராம், நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்கச் சொல் என்றான். அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய் சமாதானமா என்று ராஜா கேட்கச் சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன? என் பிறகே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜாமக்காரன், அனுப்பப்பட்டவன் அவர்கள் இருக்கும் இடமட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றான். ஆகையால் வேறொரு குதிரை வீரனை அனுப்பினான். அவன் அவர்களிடத்தில் போய் சமாதானமா என்று ராஜா கேட்கச் சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன? என் பிறகே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜாமக்காரன், அவன் அவர்கள் இருக்கும் இடமட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய யெகூ ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்றும் சொன்னான். அப்பொழுது யோராம், ரதத்தை ஆயத்தப்படுத்து என்றான். அவனுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தின போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அவனவன் தன் ரதத்தில் ஏறி யெகூவுக்கு நேராக புறப்பட்டு யெஸ்ரயேலியனாகிய நாபோத்தின் நிலத்திலே அவனுக்கு எதிர்ப்பட்டார்கள். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே, சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாயிருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடிப்போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே, இது சதி என்றான். யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். அப்பொழுது யெகூ தன் சேனாபதியாகிய பிட்காரை நோக்கி, அவனை எடுத்து யெஸ்ரயேலியனாகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு. நானும் நீயும் ஒரு சோடாய் அவன் தகப்பனாகிய ஆகாபின் பிறகே குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரரின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரிகட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே. இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான். இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடிப்போனான். யெகூ அவனை பின்தொடர்ந்து அவனையும் ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் இப்லேயாம் கிட்ட இருக்கிற கூர்மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படிச் செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடிப்போய் அங்கே செத்துப்போனான். அவனுடைய ஊழியக்காரர் அவனை ரதத்தின் மேல் எருசலேமுக்கு கொண்டு போய் அவனை தாவீதின் நகரத்தில்
அவன் பிதாக்களோடு அவனுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். இந்த அகசியா ஆகாபுடைய குமாரனாகிய யோராமின் 11ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யெகூ இஸ்ரயேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, யெகூ ஒலிமுக வாசலில் வந்தபோது அவள், தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி க்ஷேமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெறித்தது. அவன் அவளை மிதித்துக் கொண்டு, உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா எனும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை. இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும், இன்னது ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவைப் போல் ஆகும் என்றும் சொன்னாரே என்றான்.